Jesus loves our daily Bible school. Jesus loves our daily Bible schoolக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். சில்ட்ரன்ஸ், நீங்க ஒவ்வொரு நாளும் அழகாக வேதத்தை படிக்கிறீங்க, வேதத்தை தியானிக்கிறீங்க, எல்லா கேள்விகளுக்கும் அழகா பதில் சொல்லி அனுப்புறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவர் பெற்றோரை ஆசீர்வதியும். பிள்ளைகள் எழுதியிருக்கிற பரீட்சைகளை கர்த்தர் தாமே பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் எடுக்க கர்த்தர் தாமே உதவி செய்வீராக. நான் டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொண்டே என் கர்த்தரின் இருதய விருப்பத்தை, மன விருப்பத்தை நிறைவேற்றினார் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் சாற்றி சொல்லட்டும். பலவீனப்பட்ட சரீரங்கள் எல்லாம் சுகம் பெறட்டும். பிள்ளைகள் எல்லாம் சுகபலன் ஆரோக்கியத்துடன் உம்முடைய வேதத்தை தியானிக்க கிருபை தாரும். பெற்றெடுத்த உள்ளங்கள் மகிழும்படி ஞானமுள்ள பிள்ளைகளாய் வளரட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். ஆராய்ந்திடாம் நித்திய தரிசனம் தருபவரே, புரோஜனமில்லா எவரையும் அழைத்து உயர்த்திடும் ஆற்றலை உடையவரே, அவருக்காம் ஆகிடலாம், ஒருவனம் 1000 மாறிடலாம், ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, 1000 மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கி உடையவரே. அனைத்து உண்மையுள்ளவர். உங்கள் அழைத்த அழைப்போ அவர் கிருபை வரம்பு உங்கள் மேல் மாறாது. வான பூமி மாறும், அவர் கிருபை மாறாது உங்களை விட்டு. பார்வோரின் கூட்டும் எடுத்து கொண்டாலும் போனதை திரும்பிட செய்தவரே, லோத்தென்னை பிரிந்து சென்றாலும் திசைகள் எனக்காக திறப்பவரே, பாதைகள் தெரியாத நாட்களிலே வார்த்தையால் வழித்தடம் அமைத்தவரே, ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, மாக்கி மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே. அல்லேலூயா. ரே மகாதரனபோ மகாந்தரோ. தகப்பனே, நீ நல்லவர். உனக்கு சொன்னது செய்யும் அளவும் உன்னை கைவிடுதலை சொன்னீர் ஆண்டவரே. பயப்படாது, வீட்டுக்கொண்டு அதனால் தைரியம் கொள்கிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி இயேசுவே, ஸ்தோத்திரம். சொன்னது எல்லாம் ஒரு காலம் வந்தாலும் சொன்னவர் ஒரு காம் விலகுவர். தாமதமாகி வருஷங்கள் ஆனால் வார்த்தையின் சாராசம் குறையவில்லை. காணால் சேர்ந்ததும் தெரிந்து கொண்டேன், சுமந்தவர் மேலான தானான் என்று ஒருவனா இருக்கையில் அழைத்தவரே, 1000 மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே, ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, 1000 மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கலகம் அமர்ந்த பின்பு பவுல்
ஷீஷரை தன்னிடத்திற்கு வரவழைத்து வினாவிக் கொண்டு மக்கதோனியாவுக்கு போக புறப்பட்டான். 2ஆம் வசனம். அவன் அந்த திசைகளிலே சுற்றி நடந்து ஷீஷர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி கிரேக்கு தேசத்திலே சேர்ந்தான். 3ஆம் வசனம். அங்கே 3 மாதம் சஞ்சரித்த பின்பு அவன் கப்பல் ஏறி சீரியா தேசத்துக்கு போக மனதாயிருந்தபோது யூதர்கள் அவனுக்கு தீமை செய்யும்படி இரகசியமான யோசனை கொண்டிருந்தபடியால் மக்கதோனியா தேசத்தின் வழியாய் திரும்பி போக தீர்மானம் பண்ணினான். 4ஆம் வசனம். பெரோயா ஊரானாகிய சோபத்தாரும் தெசலோனிக்கியரில் அரிஸ்தாருக்கும் செக்குந்தும் தெர்பயனாகிய காயுவும் தீமோத்தேயும் ஆசிரியா நாட்டாராகிய தீகுக்கும் துரோப்பியும் ஆசியா நாடு வரைக்கும் அவனுக்கு வழித்துணையாய் வந்தார்கள். 5ஆம் வசனம். இவர்கள் முன்னாக போய் துராவா பட்டணத்திலே எங்களுக்கு காத்திருந்தார்கள். 6ஆம் வசனம். புளிப்பில்லாத அப்பப்பண்டிகை நாட்களுக்கு பின்பு நாங்கள் கப்பல் ஏறி பிலிப்பு பட்டணத்தை விட்டு 5 நாளைக்குள்ளே துராவா பட்டணத்துக்கு அவர்களிடத்தில் வந்து அங்கே 7 நாள் தங்கியிருந்தோம். 7ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி ஷீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டுமென்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். 8ஆம் வசனம். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. 9ஆம் வசனம். அப்பொழுது ஐத்துகு என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரையாய் மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். 10ஆம் வசனம். பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். 11ஆம் வசனம். பின்பு ஏறி போய் அப்பம் பிட்டு புசித்து விடியற்காலம் அளவும் வெகு நேரம் பேசிக்கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான். 12ஆம் வசனம். அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள். 13ஆம் வசனம். பவுல் ஆசோ பட்டணம் வரைக்கும் கரை வழியாய் போக மனதாயிருந்தபடியால் அவன் திட்டம் பண்ணியிருந்தபடியே நாங்கள் கப்பல் ஏறி அந்த பட்டணத்தில் அவனை ஏற்றி கொள்ளும்படி முன்னாக அங்கு போயிருந்தோம். 14ஆம் வசனம். அவன் ஆசோ பட்டணத்திலே எங்களை கண்டபோது நாங்கள் அவனை ஏற்றி கொண்டு மித்தேலேனா பட்டணத்துக்கு வந்தோம். 15ஆம் வசனம். அவ்விடம் விட்டு மறுநாளிலே கியு தீவுக்கு எதிராக வந்து 16ஆம் வசனம். பவுல் கூடுமானால் பெந்தகோஸ்தே பண்டிகை நாளிலே எருசலேமில் இருக்க வேண்டும் என்று தீவிரப்பட்டது நிமித்தம் தான் ஆசியாவிலே காலம் போக்காதபடிக்கு எபுசு பட்டணத்தை கடந்து போக வேண்டும் என்று தீர்மானித்ததினால் மறுநாளிலே சாமு தீவு பிடித்து துரோ கிலியோன் ஊர்த்துறையிலே தங்கி மறுநாள் மிலேத்து பட்டணத்துக்கு வந்தோம். மிலேத்துவில் இருந்து அவன் எபுசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் முப்பரை வரவழைத்தான். 18ஆம் வசனம். அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்தபொழுது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்னாவிதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். 19ஆம் வசனம். வெகு தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். 20ஆம் வசனம். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி. 21ஆம் வசனம். தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். 22ஆம் வசனம். இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். 23ஆம் வசனம். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். 24ஆம் வசனம். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். 25ஆம் வசனம். இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்கிறவர்களாகிய நீங்கள் எல்லோரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். 26ஆம் வசனம். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே. 27ஆம் வசனம். எல்லோருடைய இரத்தப்பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாயிருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். 28ஆம் வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். 28ஆம் வசனம். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கோடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். 30ஆம் வசனம். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். 31ஆம் வசனம். ஆனபடினால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். 32ஆம் வசனம். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கு அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். 33ஆம் வசனம். ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரங்களை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவர்களுக்காக இந்த கைகளாலே வேலை செய்து 5 இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டுமென்று எல்லா விதத்திலும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். 36ஆம் வசனம். இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்காற்படியிட்டு அவர்கள் எல்லோரோடும் கூட ஜெபம் பண்ணினான். 37ஆம் வசனம். அவர்கள் எல்லோரும் மிகவும் அழுது என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தையை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு. 38ஆம் வசனம். பவுலின் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனுடனே கூட போனார்கள். அல்லேலூயா. சில்ட்ரன்ஸ், அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் முழுதும் படிச்சதை கேட்டீங்க இல்லையா? தேவனிடத்துக்கு திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன் அப்படின்னு பவுல் பிரசங்கம் பண்ணுறாரு. பவுல் பிரசங்கிக்கும் பொழுதெல்லாம் அவர் ஒரே காரியத்தை தொடர்ந்து எல்லா இடங்கள்லையும் பிரசங்கம் பண்ணுறாரு. எல்லாரும் மனம் திரும்புங்க, தேவனிடத்துக்கு உங்கள் மனதை திருப்புங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்க அப்படின்னு அவர் கண்டினியூவாக எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணுறாரு. யூதருக்கும் சரி கிரேக்கருக்கும், அதாவது யூதருக்கும் சரி புற ஜாதிகளுக்கும் சரி எல்லாருக்கும் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சாட்சியாக அறிவித்து கொண்டே வராரு. இன்றைக்கும் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க, நம்மளுடைய பேரண்ட்ஸு யாராவது மனம் திரும்பாமல் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பாக அன்றைக்கு பவுல் பிரசங்கித்த வார்த்தையின்படியே நம்மளுடைய வாழ்க்கை அமையணும். நம்மளுடைய வாழ்க்கை
கர்த்தருக்கு நேராக மனம் திரும்பணும். நம்மளுடைய மனது பாவத்தை விட்டு முழுசாக கர்த்தருக்கு நேராக திரும்பணும். நீங்கள் சொல்லலாம், ஆண்டி நான் எந்த பாவமே செஞ்சதில்லை ஆண்டி. அதாவது பாவம் என்பது செய்வதால் மட்டும் இல்லை, அந்த பாவம் செய்யணும் என்ற உணர்வு இருக்குது பார்த்தீங்களா. பொய் சொல்கிறதும் பாவம்தான், கொலை செய்கிறது தான் பாவம் அப்படி கிடையாது. சின்ன பொய் சொன்னாலும் அது பாவம்தான். ஓகேங்களா. அதனால் நம்ம எல்லா பாவ உணர்வையும் விட்டு முழுமையாக மனம் திரும்பணும். தேவனுக்கு நேராக நம்முடைய மனது திருப்பணும். ஒருவேளை நம்ம கர்த்தருக்கு பிரியமாக நடக்கலாம், நம்மளுடைய அம்மா அப்பா யாராவது கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை நமக்கு தெரிந்தவங்க குடும்பத்தில் இருக்கவங்க யாராவது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறவங்களா இருக்கலாம். அப்போ நம்ம கண்டிப்பாக ஜெபிக்கணும், ஆண்டவரே அன்றைக்கு பவுல் பிரசங்கித்த வார்த்தையின்படியே என் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் உமக்கு நேராக தன்னுடைய மனதை திரும்பணும்ப்பா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா பவுல் வாழ்ந்த நாட்கள் அந்த 20ஆம் அதிகாரம் முழுசும் பவுல் பார்த்திங்கன்னா எப்படி மிகுந்த மனத்தாழ்மையோடு நான் ஊழியம் செஞ்சேன், எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன் கொடுத்துட்டேன்னு எவ்வளோ கண்ணீரோடு அந்த அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் முழுசும் எழுதப்பட்டிருக்கு. அப்போ நம்ம இந்த வசனத்தின்படி நிச்சயமாக ஜெபிக்கணும். நம்ம வாழ்க்கையும் நம் குடும்பத்தினர் வாழ்க்கையும் பவுல் பிரசங்கித்தது போலவே நம் வாழ்க்கை அமையணும்னு சொல்லி ஜெபிக்கணும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான், பிறகு பவுலால் உயிரோடு எழுப்பப்பட்டான். அவன் பெயர் ஆ ஐத்திகு, ஆ யாவிரு, இ மீனாசோன். சரியான விடையை எழுதி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.